பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த சேஷன் இருக்காரு இல்லையா? அந்த ஆனந்த சேஷனுடைய தலையில தான் வந்துட்டு இந்த பிரபஞ்சங்களை தாங்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பிரபஞ்சங்களையும் அவர் தான் தாங்கிட்டு இருக்காரு. அந்த ஆனந்த சேஷன் வந்து 1000 தலைகள் இருக்கு. அவர் வந்து கீழே என்ன செய்யறாருனாக்கா பகவானுடைய புகழை பேசிக்கிட்டு இருக்காரு. பல ஜென்மங்களா வந்து அவர் புகழை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட வந்து முடிக்க முடியல. பல ஜென்மங்களா வந்து பகவானுடைய லீலையை பேசி அப்ப கூட அவரால் முடிக்க முடியலன்னு சொன்னாக்கா, நான் வந்து என்ன மாற்றம், நான் வந்து எப்படி வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து 1 மணி நேரத்துல வந்து பகவானுடைய கதையோ லீலையோ பேசி முடிக்க முடியும்? கண்டிப்பா அது வந்து சாத்தியம் கிடையாது. ஸோ இருந்தாலும் ஒரு சிறு முயற்சி. நித்யானந்தா பிரபுவை பத்தி இவர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் என்று चैतन्य चरितामृतला வந்து இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ணயா கிருபகரே கோனோ பாக்யவான் குரு அந்தர்யாமி ரூபே சிக்ஷயா. என்ன சொல்றாங்கனாக்கா, நம்மளுடைய ஹிருதயத்துல வந்துட்டு பரமாத்மாவாக பகவான் வந்து நம்ம கூட எப்போதுமே இருக்கிறார். பல ஜென்மங்களா நம்மளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நேரம் கேட்குறேன், இன்னைக்கு என்ன நேரம் அப்படின்னு உங்களுக்கு கேட்டாக்க நீங்க டைம் சொல்லுவீங்க. இப்போ வந்து 8:20 ஆக போகுதுன்னு. இப்போ சங்கல்பம் எடுக்கிறாங்க இல்லையா? யாகம் செய்யறாங்க, சில நேரம் வந்து காயத்ரி செய்து சங்கல்பம் எடுப்பாங்க. ஸோ அந்த சங்கல்பத்துல வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, இன்றைய தினம் வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கனாக்கா, பிரம்மாவுடைய நாள் கணக்குலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது பிரம்மாவுடைய இன்றைய கணக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 51வது வருஷம். 51வது வருஷம். ஸோ பிரம்மாவுடைய நாள் உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா? பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 2 கல்பங்கள். 2 கல்பங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருஷம் 1000 வருஷம் 1000 சதுர்யுகம். 1000 வருஷம் கிடையாது, 1000 சதுர்யுகம். ஒரு கல்பத்தில் வந்து 1000 சதுர்யுகம் இருக்கும். அந்த 1000 சதுர்யுகம் வந்து தாண்டினாதான் பிரம்மாவுடைய ஒரு பகல் முடிந்திருக்கு. அதே போல பிரம்மாவுடைய 2வது 1000 வருஷம் முடிஞ்ச 1000 சதுர்யுகங்கள் முடிந்தாதான் அவருக்கு வந்து ஒரு நாள் முடிஞ்சிருக்கு. அதே போல வந்து 365 நாள் 360 நாள் இருக்கிறவருக்கு இது வந்து அவருடைய ஒரு வருஷம். ஸோ 51வது வருஷம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து எத்தனை முறை வந்து இந்த பூமியில வந்துட்டு பிறந்து இறந்திருப்போம்? எண்ணில் அடங்காத ஒரு கணக்கு பண்ண முடியாது. நீங்க வந்து பெரிய பெரிய கால்குலேட்டர், நான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு வந்து உங்களால கணக்கு பண்ண முடியாது. எத்தனை ஜென்மம் இந்த பூமியில இருந்திருக்கு. ஸோ பல ஜென்மங்களாக நம்ம இந்த பூமியில பிறந்து இறந்துருக்கோம் இல்லையா? ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த பூமியில பிறக்கும் போது நம்ம கூட யார் வரா? பகவானும் நம்ம கூட துணையாக வராது, பரமாத்மாவாக நம்முடைய ஹிருதயத்துல நம்ம கூட வந்துட்டு இருக்காரு இல்லையா? உங்களுக்கு வழிநடத்துறதுக்காக பரமாத்மா நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளாரே இருக்கிறார். ஆனா எத்தனை பேருக்கு வந்து நீங்க வந்து பரமாத்மா பேசுறதை கேட்க முடியுது? பரமாத்மா பேசுறது எத்தனை பேர்னால கேட்க முடியுது? உண்மையிலேயே பரமாத்மா தான் பேசுறாங்களா, இல்ல வந்து வேற ஏதாச்சும் ஒரு குரல் கேட்குதா? வந்து சில பேர் வந்து நினைக்கிறாங்க, நான் வந்துட்டு ஒரு இடத்த வந்து வெடிகுண்டு எடுத்து வச்சாலும் அதுதான் வந்து கடவுள் சொல்லியிருக்காரு என்கிட்டன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களையும் வந்து சேர்ந்து அழிக்கிறாங்க. அவங்கள கேட்டாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் சொன்னது அப்படின்றாங்க. ஸோ உண்மையிலே இதான் கடவுள் சொல்றாரா? உண்மையிலே பரமாத்மாவுடைய குரல் நம்மளால கேட்க முடியுதா? உங்களெல்லாம் உயர்ந்த பக்தர்கள் கண்டிப்பா உங்களால கேட்க முடியும். ஆனா என்ன போல இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பரமாத்மாவுடைய குரலை கேட்க முடியல. ஏன்னா பலவிதமான ஆசைகள் மனதை வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ பலவிதமான ஆசைகள் மனதை நிறைஞ்சிருக்கும் போது என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? எப்படிதான் வந்து பரமாத்மாவுடைய குரலை கேட்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதே சைத்தன்ய சரிதாமிரதால இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. शिक्षा गुरु कृपा जनी कृष्णेरा स्वरूप अंतर्यामी भक्त श्रेष्ठा एई रूपा. அவர் சொல்றாரு, பகவான் வந்து இந்த எண்ணில் அடங்காத இந்த ஜீவாத்மாக்களை வந்துட்டு மீட்டெடுத்து போறதுக்காக பரமாத்மாவா மட்டும் வரல, 2 ரூபங்களா வந்திருக்காங்க. என்ன அந்த 2 ரூபங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒண்ணு அந்தர்யாமி நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளார இருக்காரு, இன்னொன்னு என்னது வெளியில பக்த ரூபத்துல இருக்காராம். பக்த ரூபத்துல வெளியில இருக்காரு. அந்த பக்த ரூபத்தோடைய ஒரு குருவா இருக்கலாம், சீக்ஷா குருவா இருக்கலாம், தீக்ஷா குருவா இருக்கலாம், பக்தர்களா இருக்கலாம்.
அந்த குரு ஸ்தானத்தோடைய முழு ஸ்வரூபம் தான் நித்யானந்த மகாஜன். அந்த குருவுடைய அகண்டமான ஒரு ஸ்வரூபம் தான் நித்யானந்த மகாஜன். ஸோ அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை தான் இன்றைய தினம் நாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஆரம்பிக்கலாம். ஜெய் ராமா ஜெய குஞ்ச பிஹாரி ஜெய ராமா ஜெய குஞ்ச பிஹாரி ஜெய ராமா जय कुंज बिहारी जय राधा जय कुंज बिहारी जय
जय जय श्री चैतन्य जय नित्यानंद யூகேல அதாவது ஸ்காட்லாந்து அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன செஞ்சாங்கன்னாக்கா ஒரு ஒரு வியாட்சம் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு பகவானுடைய நாமத்தை ஒரு முறையாவது அவங்க வாழ்க்கையில சொல்லியிருக்கும். யாரோட நாமம்னாக்கா ஒரு முறையாவது கௌரங்காவுடைய நாமம், நித்யானந்தா பிரபுவுடைய நாமத்தை ஒரு முறையாவது வந்துட்டு அவங்க வாழ்க்கையில சொல்லிடணும் அப்படின்னு வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா சில முயற்சிகள் எடுத்தாங்க. அதில் என்ன முயற்சி எடுத்தாங்கன்னாக்கா பகவானுடைய அந்த நாமத்தை பிரிண்ட் பண்ணி அங்கங்க பஸ் ஸ்டாப்ல இல்லைன்னா வந்துட்டு லோரியில இந்த மாதிரி இடத்துல வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த ஹைவே பாலம் இல்லை, ஸோ அந்த பாலத்துல வந்துட்டு அவங்க வந்து ஒட்ட ஆரம்பிச்சாங்க. கௌரங்கா நித்யானந்தா அப்படின்னு வந்து ஒட்டிருந்தாங்க பேர். ஸோ எல்லா பாலங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கௌரங்கான்னு பேர் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ சில காலங்கள் சென்று பக்தர்கள் வந்துட்டு பிரச்சாரம் பண்ற போது வெளியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் யூகே ஸ்காட்லாந்து இருக்கக்கூடியவங்கள்ட்ட போயிட்டு கௌரங்கா பேர் சொல்லுங்க, நித்யானந்தா பேர் சொல்லுங்க அப்படின்னு வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு போய் சொன்னாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்களும் வந்து சொன்னாங்க, கௌரங்கா இந்த பேர் வந்து எங்களுக்கு தெரியுமே அப்படின்னாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் கௌரங்கா? இல்லை எங்களுக்கு தெரியும், இந்த கௌரங்கான்னு பேர் வந்து எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும், யாரு சொன்னா அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த கௌரங்கா வந்து பாலம் கட்டுறவங்க. தெரியுங்க எல்லா பாலத்தையும் இந்த பேர் தானே இருக்கு. கௌரங்கா நித்யானந்தா இந்த பேர் வந்து எல்லா பாலத்திலயும் இருக்கு. நம்ம பாலம் கட்டுறவங்க தானே. ஆமா, ஒரு வகையில வந்துட்டு இந்த கௌரங்கா நித்யானந்தா இவங்க பாலம் கட்டுறவங்க தான். இந்த பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் பாலத்தை கட்டி கொடுக்கிறவங்க தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்தா பிரபு. ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை அளவில்லாத கருணை. கிருஷ்ணனுடைய கருணை எப்படின்னாக்கா, பால் கொடுப்பேன் வந்து பால் வச்சிருக்கோங்க, பால் வச்சிருக்காரு வச்சுக்கோங்க, பால் நான் கொடுப்பேன். ஆனாக்கா வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. நீ தான் வந்து பாத்திரம் எடுத்து வரணும், சில தகுதிகள் உனக்கு வேணும் அந்த பாலை எடுத்து. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அப்படி கிடையாது. பாத்திரத்தையும் கொடுத்து பாலையும் ஊற்றி கொடுக்கறது தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஆனால் அவரோட ஒரு கருணையாக ஒரு இருப்பார்னாக்க கேட்டீங்கன்னாக்கா அது ஸ்ரீ நித்யானந்தா பிரபு தான். ஸ்ரீ நித்யானந்தா பிரபுவும் பலராமரும் வேறு வேறு கிடையாது. இரண்டு பேருமே ஒருவர் தான். பலராமர் தான் இன்றைய தினம் நித்யானந்தாவாக இந்த கலியுகத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இரண்டு விதமான பகவான் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து சேவையை வந்து ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒன்று வந்து சேவையை செய்யக்கூடிய பகவான். ஸோ பலராமர் என்பவர் சேவையை செய்யக்கூடிய பகவான், கிருஷ்ணர் என்பவர் சேவையை ஏற்கக்கூடிய பகவான். ஸோ அந்த சேவையை செய்யக்கூடிய நிலையில தான் வந்துட்டு நித்யானந்தா பிரபு இருக்காரு. ஸோ நித்யானந்தா பிரபு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அந்த பேர் நித்யானந்தா? எப்போதுமே வந்து ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவர். சாதாரண பௌதிக ஆனந்தம் கிடையாது. நம்மளாம் வந்து ஆனந்தமா எவ்வளவு நேரம் இருப்போம், கொஞ்ச நேரம் இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் பார்த்தா ஆனந்தமா இருக்கும், படம் முடியறதுக்கும் ஆனந்தமா இருக்கும். இல்லை சில நேரங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சாப்பிடும் போது ஆனந்தமா இருக்கும். ஸோ ஒரு இடைவெளியில ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து ஒரு தற்காலிகமான ஆனந்தம் வந்து ஆனந்தம் கிடையாது. பௌதிக விஷயங்கள்ல சார்ந்து இருக்கக்கூடிய ஆனந்தம் ஆனந்தம் கிடையாது. நான் ஒரு காடி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு நாள் அது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஒரு வாரம் 2 வாரம் சுற்றி தாமான சுற்றி வந்து எனக்கு காட்டலாம், புதுசாக காடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனந்தம் போயிடும். வீடு வாங்கலாம், இவ்வளவு நாள் ஆனந்தத்தை கொடுக்கும். திருமணம் சொல்ல மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தம் இந்த பௌதிக உலகத்தில் வந்துட்டு ரொம்பவும் தற்காலிகமான கொஞ்ச காலம் தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது.
நித்தியமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற வசதி பகவானுக்கு நித்தியானந்தால் அந்த பேர் இருக்கு. ஸோ எல்லோருக்குமே வந்துட்டு அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து வேறுபாடு பார்க்க மாட்டார். இது ஆண், இது பெண், இவங்க வந்து உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி, இவங்க வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க, எந்த ஒரு பட்சபாதம் பார்க்காத ஒருத்தர் சரிங்களா. எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுக்கக்கூடியவர், அவருடைய கருணையை கொடுக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ நித்யானந்தா பிரபு. நான் வந்துட்டு என்னுடைய குரு மகாராஜ்க்கு வந்துட்டு வியாச பூஜாக ஆஃபரிங் செய்வேன் இல்லையா. வியாச பூஜாக ஆஃபரிங் செய்யறதுக்காக அந்த ஹோமேஜ் எழுதணும். அது எழுதுறதுக்காக நான் வந்துட்டு என்ன செய்வேன், வேறு சில பேர் இதுக்கு முன்னாடி இந்த பக்தர்கள் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு பார்த்து எழுதுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அந்த அந்த ஒரு ஹோமேஜ் பிரபுபாதருக்கு செஞ்ச ஒரு ஹோமேஜ் இருந்துச்சு. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா, பிரபுபாதர் வந்து சக்தி ஆவேஷ அவதாரம் இல்லையா, எல்லாருமே சொல்லுவாங்க பிரபுபாதர் வந்து சக்தி ஆவேஷ அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரோட சக்தி ஆவேஷ அவதாரம்? கிருஷ்ணருடையா? கிடையாது. அவர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவுடைய ஆவேஷ அவதாரம்னு பிரபுபாதருடைய சீடர் வந்துட்டு சொல்லியிருந்தார் அவருடைய அந்த ஹோமேஜ் பிரபுபாதர். ஸோ எப்படி வந்துட்டு அவங்க வந்து பிரபுபாதருக்கும் நித்யானந்தா மகாஜனுக்கும் வந்து அந்த தொடர்பை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நித்யானந்த பிரபு வந்து யாரெல்லாம் வந்து காப்பாத்திருக்காரு, யாரை காப்பாத்திருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, துக்கி கிருஷ்ணதாஸ், அதுக்கப்புறம் ஜெகாய் மடாய், இவங்க மாதிரி ஆளுங்க, அதாவது ரொம்பவும் தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க, அவங்கள தான் வந்துட்டு நித்யானந்தா பிரபு தேடி போய் காப்பாத்தினாரு. மகாபிரபு காப்பாத்தினாரு. ஆனால் யாரை காப்பாத்தினாரு? எல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க. சர்வபௌமா பத்தாச்சாரியா, பிரகாஷானந்த சரஸ்வதி. சர்வபௌமா பத்தாச்சாரியா யாரு? அவர்தான் சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆலயத்துக்கு பூஜாரியா, ஜெகநாத்பூரியில் இருக்கக்கூடிய அந்த ராஜகுருவாக இருக்கக்கூடியவர். அந்த ஜெகநாத்பூரி ஆலயத்துக்கே அவர் தான் வந்து தலைமை பூஜாரியாக இருந்தவர். ஸோ அப்படி இருக்கக்கூடியவரை வந்து காப்பாற்றினாக்கா அது என்ன பெரிய விஷயம். ஏற்கனவே அவங்க வந்து உயர்ந்த நிலையில தான் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யார் வந்து ரொம்பவும் ஒரு தாழ்ந்த நிலை, மது மாது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈடுபடக்கூடியவங்களை வந்து காப்பாற்றுறது தான் உயர்ந்த நிலை. அதுதான் வந்து கஷ்டம். இப்போ வந்து நித்யானந்தா பிரபு வந்து ஜெகாயன் மடாயை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்கே நிறைய பேர் சொன்னாங்க, காப்பாத்தாதீங்க. வந்து நம்மளும் சில பேர் சில யோசிப்போம், யார்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணலாம், யார்கிட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நம்மளும் வந்து ஒரு பார்டர் லைன் வச்சிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இறை நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்காக இவங்கள்ட்ட நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், அங்கெல்லாம் வந்து வேணாம், அவங்க மாதிரியா இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு பார்டர் லைன் பிரிப்போம். நித்யானந்தா பிரபு அப்படி ஒரு பார்டர் லைன் பிரிக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு பகவானுடைய நாமத்தை செய்யணும். ஸோ அதனால தான் ஜெகாய்க்கும் மதாய்க்கும் இந்த பகவானுடைய நாமத்தை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஏன்னா இந்த தாழ்ந்தவங்க வந்து பகவானுடைய நாமத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா மற்றவங்களுக்கும் மாறுறதுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும். அவங்களே மாறிட்டாங்க, சாதாரண ரொம்பவும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களே மாறியிருக்காங்கனாக்கா நம்மளுக்கும் ஒரு ஹோப், நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், நம்மளும் அது மாறலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை உருவாகும். அதனால ஜெகாயத்தையும் மதாட்டையும் அவருக்கு பிரச்சாரம் பண்ணார். இப்போ பிரபுபாதர் எடுத்துக்குவோம். பிரபுபாதர் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது நிறைய பேர் போயிருந்தாங்க, என்ன சுவாமி நம்ம வயசு எத்தனை ஆச்சு, 20 வயசுக்கு ஆக போகுது, இதுக்கப்புறம் நீங்க அமெரிக்காவில் போய் என்ன செய்ய போறீங்க, அங்கே இருக்கிறவங்க என்ன நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்களா, அவங்க வேற மதம் வேற நம்பிக்கை, அவங்களுடைய மதத்தையே வந்து அவங்க சரியாக கடைபிடிக்கிறது கிடையாது, இதுல வேற நீங்க போய் பிரச்சாரம் பண்ணி அதை கடைபிடிக்க போறாங்களா, அது குளிரா இருக்கும், இந்த மாதிரிலாம் கிடையாது, சரியான வசதி இருக்காது, பிருந்தாவனத்தை இருந்திருக்கேன் சுவாமி, எதுக்காக இங்க வந்து போகணும் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆலோசனை சொன்னாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, பிரபுபாதருக்கு நீ போகக்கூடாது, இந்த வயசுல ஆகும், நீ போனீங்கன்னாக்கா உங்களோட உயிர் கூட ஆபத்து வரலாம். பல பேர் சொன்னாங்க. நான் பிரபுபாதர் கேட்டாரா? கேட்கல. ஏன்? அங்க இருக்கக்கூடிய மக்களை போய் காப்பாற்றும். அவர் போய் வந்து பெரிய மினிஸ்டர்கிட்டையோ இல்லை வந்து பெரிய பெரிய ஆளுநர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த இபிஸ் அவங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. பிரபுபாதர் அமெரிக்கா இறங்கி ஏறக்குறைய வந்து ஒரு 7 வீடு மாறி இருக்காரு. 7 ஒரு 6 வீடு மாறி இருக்காரு. 26 அவென்யூ போறதுக்கு முன்னாடி ஒரு 7 ஒரு 6 வீடாவது மாறி இருக்காரு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த அகர்வால் குடும்பத்துக்குள்ள பின்னால் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் மிஸ்ரா, அவர் மாயாவதி, அவர் கூட கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த லோவர் ஈஸ்ட் சைட் அங்கே வந்து போயிருந்தாரு.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே வந்துட்டு முதல்ல அவரோட பிரச்சாரம் செய்யறத ஏற்றுக்கல. அவங்களுடைய கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்பி கலாச்சாரம். பிரபுபாதர் வந்து ஆன்மீக லோகம் பிருந்தாவனத்துலேருந்து வந்திருக்காரு. ஒரு 180 டிகிரிஸ் ஃபேஸ் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிருந்தாவனத்துக்கும் பௌதிகத்துடைய இன்பத்தை வந்து தேடி போனவங்க தான் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க. எதுலாம் வந்துட்டு ஆன்மீக ரீதியில் வந்துட்டு வேணான்னு சொல்றாங்களோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறைன்னு வந்து கடைபிடிக்கிறவங்க தான் அந்த காலத்துல அந்த அமெரிக்கா இந்த டவுன்ல வாழ்ந்தவங்க. சரிங்களா? பிரபுபாதர் எப்படி வந்துட்டு ஜெகாய் மாதா, இந்த கதையை உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல போறது கிடையாது. ஸோ இப்படி வந்து நித்யானந்தா பிரபுவை வந்துட்டு ஜெகாய் மாதா வந்து அந்த அவங்க வந்து அடிச்சாங்களோ அதே போல பிரபுபாதருக்கும் அந்த இப்பீஸ்னால ஒரு முறை வந்துட்டு அவருக்கு வந்து உயிர் ஆபத்து, அவர் வந்து அடிக்கிறதுக்கு வந்தாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு ட்ராக்ஸ் எடுத்துட்டாரு. பிரபுபாதர் கூட அந்த ரூம்ல தங்கியிருக்கக்கூடியவர் வந்துட்டு ஒரு நாள் ரொம்ப ட்ராக்ஸ் எடுத்துட்டு பிரபுபாதரே வந்து தாக்கிறதுக்கு போனாரு. அதுக்கப்புறம் பிரபுபாதர் அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வந்து எங்க போறதுன்னு தெரியல, அங்க வந்து கீழே நின்றாரு. அப்புறம் தான் அவங்க பக்தர்கள் வந்துட்டு அவர் கூட்டிட்டு வேற ஒரு பக்தர்கள் இல்லை, சில நல்ல கல்வி சுவாமியை வந்து நம்மளுக்காக வந்திருக்காரு, நம்மளுக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு, இவர் நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போனாங்க. சரிங்களா? ஸோ பிரபுபாதருக்கு வந்துட்டு நித்யானந்தா பிரபுவோடைய ஒரு ஸ்வரூபம்னு சொன்னாக்கா அது தவறாக அந்த ஆவேச சக்தி, பிரபுபாதருடைய அந்த நித்யானந்தா பிரபுடைய ஆவேச சக்தி முழுமையாக பிரபுபாதருக்கு நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனாலதான் அவங்களால வந்து அந்த பிரச்சாரம் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ அதை சொல்லியிருந்தேன் இல்லையா, பரமாத்மா நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்காரு. ஸோ பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்போ வந்து மகாபிரபுவை நாடி போகணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, உண்மையிலேயே அந்த ஆசைப்படுறோமோ, அப்போ அந்த பரமாத்மா நித்யானந்தா பிரபுவே நமக்கு வந்து வழி நடத்துவார். சைத்தன்யா சரிதாமிர்தா முழுவதும் வந்து இந்த மாதிரி ஒரு கதைகள் தான் இருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி வழி நடத்தி கொண்டு போறாரு அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் நம்ம பார்க்கலாம். நேரம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணதாஸ் கவிராஜ், சைத்தன்யா சரிதாமிர்தா எழுதின கிருஷ்ணதாஸ் கவிராஜ், அவருக்கு யார் பாதை காமிச்சார் தெரியுங்களாக்கா? நித்யானந்தா பிரபு தான் பாதை காமிச்சாரு. பிருந்தாவன் போனோன்னு வந்து யார் பாதை காமிச்சார்? நித்யானந்தா பிரபு தான். ஒரு முறை வந்துட்டு அந்த மீனக்கேந்திர ராமதாஸ் ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து நித்யானந்தாவுடைய ஒரு சகா, ஒரு அசோசியேட் சொல்லலாம். அவர் என்ன செஞ்சாருனாக்கா இந்த கிருஷ்ணதாஸ் கவிராஜோடைய வீட்டுக்கு வருவார், அடிக்கடி வருவார். அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கீர்த்தன் நடக்கும், சங்கீர்த்தனம் நடக்கும். அப்படி வந்து வருகை போகும்போது ஒரு நாள் வந்துட்டு அவர் வந்துட்டு அபராதம் பண்ணிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் வந்துட்டு இவர் வந்து அபராதம் பண்ணிடுவாங்க. இந்த மீனக்கேத்த ராமதாஸ் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சகா சொன்ன மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு இந்த கிருஷ்ணதாஸ் கவிராஜ் வந்து மனசுல வந்துட்டு ரொம்பவும் வந்து ஒரு வலி, இப்படி வந்து இந்த மீனக்கேத்திர ராமதாஸை வந்துட்டு இவங்க வந்து அபராதம் பண்ணலாம். அவருடைய தம்பி அவரோட சகோதரர்கிட்ட போய் சொல்றாரு, இது வந்து தவறு. மீனக்கேத்திர ராமதாஸ் வந்து நித்யானந்தா பிரபுவோடைய ஒரு சகா, அவருடைய ஒரு நண்பர், அவரை போய் நம்ம எப்படி வந்து அவமரியாதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை பண்றாரு. அந்த இரவு வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் உறங்கும் போது அவருடைய சொப்பனத்துல யார் வரானாக்கா நித்யானந்தா பிரபு சொல்றாரு, ஹரே ஹரே கிருஷ்ணதாஸ், பயப்படாத கிருஷ்ணதாஸ், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நீ பிருந்தாவனத்துக்கு கிளம்பி போ அப்படின்னு பாதை கொடுக்குறாரு. உனக்கு வந்து எல்லாமே அங்கே வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் அடுத்த நாள் காலையிலே எழுந்திரிச்சு பிருந்தாவனத்துக்கு பயணம் செய்தார். ஸோ அங்கே போன பிறகு எல்லாமே உயர்ந்த நிலையில தான் அவர் வந்து இருந்தார். ராதா குண்ட்ல வந்து அவர் தங்கத்துக்கு இடம் கிடைச்சிச்சு. ரூப ரகுநாத், ஸோ அவங்களுடைய சங்கம் கிடைச்சது. அதுக்கப்புறம் உயர்ந்த சேவை அவருக்கு கிடைச்சது. என்ன அந்த உயர்ந்த சேவை? சைத்தன்ய சரிதாமிர்தா எழுதுறதுக்கு அந்த சேவை அவருக்கு கிடைச்சது இல்லையா? இதெல்லாம் யார் காரணம்? நித்யானந்தா பிரபு தான் அவருடைய மனசுல அந்த சொப்பனத்தை வந்து சொன்னார், அந்த வழியை காட்டினார். இன்னொரு காரணமும் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நரோத்தம் தாஸ் தாக்கூர் வந்து என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நிலையில வந்துட்டு அவருக்கும் வந்து சொப்பனத்துல யார் வந்தானாக்கா நித்யானந்தா பிரபு தான். அடுத்த நாள் எழுந்திரிச்சோன்னே பிரேமாதலி அந்த பத்மா நதியில போயிட்டு இப்படி அங்கதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு உனக்காக கிருஷ்ண பிரேமத்தை வந்து அங்க வச்சிருக்காரு, உனக்காக நீ அங்க போய் குளி,
சொன்னது யார்? தர்மபுரம். ஸோ இப்பயும் வந்து போயிருக்காங்க சில பக்தர்கள். ஸோ எப்படியாச்சும் வந்து கிருஷ்ண பிரேமியில வந்து நாங்கள் முழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா நதிக்கு போயிருந்தாங்க. கொஞ்சமாவது இந்த இடத்துல ஒன்றும் கிருஷ்ணா பிரேமியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுகினாங்க. அவங்க போயிட்டு குளிக்கிறதுக்கு இறங்குனாங்க. அவங்களும் முழுகினாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க வந்து சொல்லி போயிட்டு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் முழுகும் போது அவங்களால நீச்சல் அடிக்க முடியல. நீச்சல் அடிக்க முடியாமல் அவங்க நினைச்சுட்டாங்கனாக்கா, அவங்க வந்து கிருஷ்ணா பிரேமியில நம்ம வந்து மூழ்கி இருப்போம்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களால வந்து அங்கே வந்து நீச்சல் அடிக்க முடியாமல் வெளியே வந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, பத்மா நதி, பங்களாதேஷ்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறை கைதி போல இருந்தாரு. சிறை கைதினா ஒரு சிறை, உண்மையான சிறை இல்லை. இந்த சிறை வந்து வேற மாதிரி ஒரு சிறை. என்னன்னாக்கா எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறைந்த ஒரு சிறை. எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருந்தாக்க என்ன நினைப்போம்னாக்கா பகவானுடைய சிந்தனை வராது. சொர்க்கத்துக்கு போயிட்டு ஏன் வந்து கிருஷ்ணரை வந்து அடைய முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க அந்த அளவுக்கு வந்து இன்பம் இருக்கு. பௌதிக ரீதியான அங்க வந்து அளவுக்கு அதிகமான இன்பம் இருக்கிற கிருஷ்ணரை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. இப்போ கந்திங் ஐலண்ட்ஸ்ல போயிட்டு நான் வந்து கிருஷ்ணா ஞாபகம் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னாக்கா முடியுமா? அங்க போயிட்டு எல்லாரும் வந்து சூதாடுவாங்க. அந்த சிந்தனை தான் மனசுல இருக்கும். அதே போலதான் வந்துட்டு இன்பமான பௌதிக ரீதியான ஒரு இன்பத்துல மூழ்கி இருக்கும் போது பகவானுடைய சிந்தனை வந்து வராது. இவருக்கு வந்து எல்லா விதமான பௌதிக ரீதியில் இருக்கக்கூடிய இன்பங்கள் நிறைஞ்சிருந்தது ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு. ஆனா இருந்தாலும் அவருடைய மனம் தேடி போன ஒரு விஷயம் எதுனாக்கா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூட ஒரு சேவகனா இருக்கணும். எப்படியாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு சேவகனாக நான் இருக்கணும்னு தான் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசை. ஆனா அவர் இப்பெல்லாம் வந்து வீட்டை விட்டு எப்படியாச்சும் தம்பியோடு நினைக்கும் போதெல்லாம் என்ன ஆகுது, அவருடைய பெற்றோர்கள் பிடிச்சிடறாங்க. இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாதிரி தான், ரொம்ப கடவுள் விஷயம்லாம் புரியாதப்பா, அப்போ பார்த்துக்கலாம், 50-60 வயசுல பார்த்துக்கலாம், இதெல்லாம் இப்போ ஏன் அவனுக்கு இப்பெல்லாம் இதை பற்றி யோசிக்கிறேன் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முறை நம்மளுடைய இஸ்கான் சௌபதியில் பெற்றோர் ஒருத்தர் வந்து ஒரு மாணவர் வந்துட்டு இஸ்கான் ஆலயத்தில் வந்துட்டு ரொம்பவும் கொஞ்சம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு, பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ உடனே வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம். ஏன்னா இவன் கையில் வந்துட்டு ஒரு பேக் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான், காலையிலேயே வந்து ஒரு செடியை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், இது சரியில்லையே. அப்புறம் வந்து நேரடியாக ஆலயத்துக்கே வந்தாங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என் மகன் வந்துட்டு எதுவுமே ஒன்றும் அனுபவிக்காத வயசு, எதுவுமே ஒன்றும் அனுபவிக்கல, அவரை வந்து பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியா? என்னோட வயசுக்கு வந்த பிறகு இதெல்லாம் வந்து அவர் பின்பற்றாருனாக்கா எனக்கு வருத்தம் கிடையாது. என் வயசு ஒரு 50-60 வயசுலனாக்கா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இளமையான வயசு, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய வயசு. அவங்கள்ட்ட போயிட்டு பகவத்கீதா, ஹரிநாமம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த கோயில் தலைவர் சொன்னாரு, சரி நீங்க தான் சொன்னீங்க உங்களோட வயசுக்கு வந்தவன தான் வந்துட்டு அவரை கூப்பிடுவோன்னு, சரி நாங்கள் அவரை கூப்பிட மாட்டோம், நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க என் வயசுல வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு, உங்களுக்கு அந்த வயசு ஆச்சு தானே, எங்களுடைய ஆசிரமத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்க. அவர் பயந்துட்டு பரவாயில்ல நீங்கள் மகனையும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள், ஸோ இவருக்கு வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு தடையாக இருந்தாங்க. இப்போதெல்லாம் வந்து வெளியே போகும்போதும் பிடிச்சி வச்சுருவாங்க, நீங்க பாரு நான் இப்போ தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு வீட்டில், அதை நீ பார்த்துக்க. இப்போ வந்து மறுபடியும் முயற்சி பண்றாங்க. இப்பயாச்சும் சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போய் சைத்தன்ய மகாபிரபு எப்படியாச்சும் பார்த்துடணும், எங்கேயாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு வந்து மறுபடியும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோடைய பெற்றோர்கள் சொல்றாங்க, வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, சாமி ஏன் வந்து இவரை வந்து சந்தையில வந்து கட்டி வைக்க கூடாது, அடிக்கடி வீட்டை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு, சந்தையில கட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, அவருடைய மனைவி வந்து பாத்தியா ஒரு அப்சர ஸ்ரீயோட ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி இருக்காங்க, இந்திரனுக்கு சமமான இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த வீட்டுல, இது ரெண்டுமே வந்து அவனை வந்து கட்டி வைக்க முடியாதா? இரும்பு சங்கிலியால அவங்க என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு நாள் வந்துட்டு பணியாத்தி, ஸோ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அங்க வந்துட்டு நித்யானந்தா பிரபு சந்திப்பாரு. நித்யானந்தா பிரபு அவருடைய பாதத்தை எடுத்து
ரகுநாத் தாஸ் சுவாமியோட தலைமையில நிற்பாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய பயணம் தொடங்கும். அவர் வந்து ஜெகநாத் புரிக்கு வந்து தச்சு போயிட்டு அந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோடைய நித்திய சேவகனாக அங்கே வந்துட்டு சேவை செய்வார். ஸோ இந்த 3 கதைகள் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா நித்யானந்தா பிரபுவோடைய கதையீடு. அவர் வந்து நம்மளுடைய வழிகாட்டும் விதமாக நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ வருவார்னாக்கா நம்மளுடைய மனசுல வந்துட்டு மீறி வந்து சைத்தன்ய மகாபிரபுவோடைய சேவகனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்கா அது கண்டிப்பாக உதவி செய்யறதுக்கு நித்யானந்த பிரபு இருப்பாரு. பிரபோதானந்த சரஸ்வதி வந்துட்டு சொல்றாரு, அவர் 3 விஷயங்கள்ல வந்துட்டு என்னுடைய மனசு வந்து லயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னாக்கா விருந்தாவன் தான் விருந்தாவனம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீமதி ராதாராணி. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சைத்தன்ய பிரபு, நித்யானந்த பிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. இந்த 3 விஷயங்கள் தான் என்னுடைய மனம் வந்து லயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா விருந்தாவனத்தை வந்து அடையணும்னாக்கா ஸ்ரீமதி ராதாராணியோடைய கருணை தேவை. விருந்தாவனத்துக்கு போனாக்கா நம்ம ஸ்ரீமதி ராதாராணியோடைய கருணை தேவை. ஸ்ரீமதி ராதாராணியோடைய கருணை உங்களுக்கு வேணும்னாக்கா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை உங்களுக்கு அவசியம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை உங்களுக்கு வேணும்னாக்கா ஸ்ரீ நித்யானந்த பிரபுடைய கருணை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ விருந்தாவனுடைய லீலைக்கு போறதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுவோடைய லீலையும் நித்யானந்தா மகாஜாவுடைய லீலையோடைய அந்த சமுத்திரத்துல நீங்க குளிச்சிருக்கணும். எப்ப இந்த மகாபிரபுவோடைய லீலையும் நித்யானந்தா பிரபுவோடைய லீலையிலையும் நீங்க வந்து குளிச்சிருக்கீங்களோ, இந்த சமுத்திரத்துல வந்து நீங்க நினைச்சிருக்கீங்களோ, அப்பதான் விருந்தாவனத்துடைய லீலையோடைய கரையை உன்னால் அடைய முடியும். நேரடியாக வந்து நீங்க கேட்டாலும் கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு பயனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால்தான் நித்யானந்தா பிரபு, சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீமதி ராதாராணி மூலியமாக தான் இந்த விருந்தாவனத்தை நம்ம வந்து ஆட வேண்டும். ஸோ எவ்வளோ லீலைகள் இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் லீலைகள் நம்ம பார்க்கலாம். கால கிருஷ்ணதாஸ் இவரோட லீலையை வந்துட்டு உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு ஜெகநாத் பூரியில கொஞ்சம் காலம் தங்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து தென் இந்தியாவுக்கு பயணம் செய்யணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்படும் போது வந்துட்டு நிறைய பக்தர்கள் வராங்க. சொல்றாங்க, நாங்களும் அவங்க கூட வரோம், நாங்களும் அவங்க கூட வரோம். நாங்கள் அதெல்லாம் யாரும் வர வேணாம், தனியாவே போறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு உதவியாக நாங்கள் வருவேன். யாரும் எனக்கு எல்லாம் உதவி செஞ்சுதான் எனக்கு தெரியும். எனக்கா ஏற்கனவே வந்து நித்யானந்தா பிரபு வந்து என்ன செஞ்சுட்டாருனாக்கா ஒரு முறை வந்துட்டு மகாபிரபுவோடைய அந்த சன்னியாச தண்டனையை வந்து உடைச்சிட்டாரு. சன்னியாச தண்டனையை உடைச்ச வாசி நித்யானந்தா மகாபிரபு சொல்லிட்டாரு, நித்யானந்தா நீங்க வந்து என் கூட வர வேணாம். ஏன்னாக்கா நீங்க எந்த நேரத்துல எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால நீங்க என் கூட வர வேணாம். அப்ப ஜெகநானந்த பண்டிதரை கூட்டிட்டு போங்க. ஜெகநானந்த பண்டிதர் வந்துட்டு நான் சன்னியாசம் எடுத்ததுக்கே அழுதுட்டு இருக்காரு. இவரை கூட்டிட்டு போனாக்கா நான் எங்க வந்து என் சன்னியாசத்துடைய கடமையை நான் வந்துட்டு சரியாக கடைபிடிக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு முறை வந்து ஜெகநாதன் பண்டிதர் வந்து என்ன செஞ்சாருனாக்கா ஒரு ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு விலை பிடிச்ச ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு எண்ணெய், அந்த ஃப்ராக்ரன்ட் ஆயில் அதை எடுத்து வந்து கொடுத்தாரு மகாபிரபு. மகாபிரபு சொன்னாரு, உன்னை பையனை பார்க்க எப்படி இருக்கு? நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்ப்பா, நான் ஒன்றும் குடும்பஸ்தன் கிடையாது, இதெல்லாம் நான் என்னால் போட்டுக்க முடியாது. நான் சன்னியாசத்தில் இருக்கேன், நான் சன்னியாசம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இதெல்லாம் என்னால் செஞ்சுக்க முடியாது. இது கொண்டு போயிட்டு நீ வந்துட்டு ஜெகநாதர்கிட்ட போய் கொடுத்துரு. ஜெகநாத் புரி, அப்போ ஜெகநாத் புரியில் வாழ்ந்தாங்க. ஜெகநாதர்கிட்ட போய் இது சாத்திடுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ஜெகதானந்த படி என்ன செஞ்சாருனாக்கா அந்த எண்ணெய் பாத்திரத்தை கொண்டு போயிட்டு வீட்டு தென்னையில் இந்த நடுவு பகுதி அங்கே கொண்டு போய் உடச்சிட்டாரு. உடச்சிட்டு என்ன பண்ணிட்டு ஏன் மாதிரி உடைச்ச, உங்களுக்கு நான் கொடுக்காத விஷயத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஸோ அதுதான் வந்து ஜெகதானந்த பண்டி. ஜெகதானந்த பண்டி வந்து யாருனாக்கா சத்யபாமா, கிருஷ்ணலீலையில ஒரு சத்யபாமா. சத்யபாமா எவ்வளோ கொஞ்சம் ரஃபா இருப்பாங்களோ அதே போல தான் ஜெகதானந்த பண்டிதர் லீலையில் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது மகாபிரபு சொல்லுவாரு, ஜெகநானந்த பண்டிதரை கொண்டு போனாக்கா என்னோட சன்னியாசத்துக்கு களங்கத்தை உண்டாக்குவாரு, அதனால நான் கொண்டு போக மாட்டேன். அப்போ வந்து கேட்குறாங்க, எதாச்சும் நீ கொண்டு போய் தானே ஆகணும்,
நீங்க எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்க, இன்னொரு காரணம் சொல்லி நீங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டீங்க, உங்களுக்கு உதவிக்கு ஒருத்தராவது வரணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்புறம் நித்யானந்தா யார் சொல்றாருனாக்கா காலகிருஷ்ணதாஸ். காலகிருஷ்ணதாசனை கூட்டிட்டு போங்க மதுரைக்கு, தென் இந்தியா பயணத்துக்கு இவர் உங்களுக்கு உதவியாக இருப்பாரு. இவர் வந்து உங்களுக்கு பேச மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு, உங்களுடைய பொருட்களை தூக்கிட்டு உங்களுக்கு ஒரு உதவியாளராக இருக்காரு. சரி, இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா சில நேரம் நான் இப்போ ஒரு சேவை செஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அந்த சேவை கிடைக்கணும்னாக்கா மற்றவங்களும் கிடைக்கக்கூடாது. எப்போ வந்துட்டு எனக்கு வந்து நீங்க வந்து காசு கொடுக்கறதுக்கு வந்து பிரபுவை எனக்கு கூப்பிடுறீங்களோ ஜெகநாத் மாதிரிலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு அந்த மனப்பான்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறேன். இப்போதுமே எது முக்கியம்னாக்கா சேவை முக்கியம். யார் செய்யறாங்க யார் செய்யணும்னு கிடையாது. முக்கியம் வந்து எதுக்குனாக்கா சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் தான் செய்யணும், நான் தான் விட்டுக்கிறது பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சேவைகள் வந்து வித்தியாசமாக வரும். சில நேரம் இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்கக்கூடிய சேவை இருக்கும், சில நேரம் வந்து கிளாஸ் கேட்கறதே அதுவும் ஒரு சேவை தானே. முன்னாடி உட்காந்து கிளாஸ் கேட்கறது அதுவும் ஒரு சேவை தான். இல்லை பிரபு நான் கிளாஸ் கொடுத்தா மட்டும் தான் ஆலயத்துக்கு வருவேன், கிளாஸ் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கிளாஸ் கொடுக்கறது எந்த அளவுக்கு ஒரு சேவையோ கிளாஸ் கேட்கறது அந்த அளவுக்கு ஒரு சேவை. சில நேரம் எல்லா மண்ணுக்கும் வந்து நீ சேவை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இல்லை ஆர்த்தி செய்யறதா இருக்கட்டும், இல்லை கிளாஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாரும் மண்ணுக்கும் ஒரு லைட் நம்ம தான் மண்ணுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சேவை இருக்கும். சில நேரம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத முன்னாடி இருக்கக்கூடிய சேவை நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதி அலங்கார் யார் செய்யறாங்க யாருக்கு தெரியும்? நிறைய பேர் தெரியுமா? தெரியாது. பிறை மொழி தான் அவங்க செய்யறாங்க இல்லையா? எல்லா விதமான சேவையும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு அந்த மனநிலை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் தான் சேவை செய்யணும், இது எனக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. முக்கியத்துவம் வந்துட்டு அந்த சேவை செய்யற மனப்பான்மை நமக்கு இருக்கணும். We should not be attached to a particular service, but we should be attached to the service attitude. புரியுதுங்களா? இந்த சர்வீஸ் மட்டும் தான் எனக்கு வேணும், நான் பாட்டு வழி தான் போய் பாடுவேன். கோயிலுக்கு வந்தேன்னா நான் பாட்டு வழி தான் பாடுவேன். அவங்க முன்னாடி வந்து மங்குகளுக்குலாம் இருக்கு பணம் வழி, அதான் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் பாட்டு வழி தான் போய் பாடுவேன் அப்படின்னு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான விஷயம் வந்துட்டு சேவை மனப்பான்மைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அது நான் செய்யணும், நான் செய்யாமல் போகணும், அது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த சேவை தொடங்கணும், அந்த சேவை வந்து நிற்காமல் இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம முயற்சி போகணும். சரிங்களா? முதல் விஷயம். இந்த காலகிருஷ்ணதாஸ் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து தென் இந்தியா முழுவதும் போனாரு, பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணாரு. அப்புறம் கேரளா தேசத்துக்கு வரும்போது என்ன ஆச்சுனாக்கா, இந்த காலகிருஷ்ணதாஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பெண்ணோடைய சகவாசத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்து போயிடுவாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடைய சகவாசத்துல மகாபிரபு விட்டுட்டு போயிடுவாரு. கடைசி மகாபிரபு என்ன செய்வாரு, மகாபிரபு வந்து விட்டுட்டு வரல தெரியுங்களா, சரி போயிட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பி வரல. என்ன செஞ்சாரு, காலகிருஷ்ணதாஸ் அவருடைய சீக்காவை முடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து காலகிருஷ்ணதாஸ் வந்துட்டு கொஞ்சம் உணர்வு அடைஞ்சாரு. சரி என்ன தப்பு பண்ணிட்டோம், மகாபிரபு கூட வந்துட்டு ஏதோ ஒரு பெண் கூட வந்து ஒரு சகவாசம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து அப்பதான் அவங்க உணர்ந்தாரு. ஸோ அப்போ என்னாச்சுனாக்கா சைத்தன்ய மகாபிரபு அவருடைய தென்னாடு பயணத்தை முடித்து விட்டு திரும்பி ஜெகநாத்பூரி சேர்ந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட சொன்னாரு, நான் திரும்பி வந்துட்டேன், ஆனாக்கா வந்து இவர் செஞ்ச அந்த குற்றத்துக்கு நான் வந்துட்டு என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. இனிமே வந்துட்டு இவரோட சேவை வந்து எனக்கு எந்த ஒரு வகையிலும் தேவை கிடையாது, இவர் வந்து இங்கே இருக்கணும்னு அவசியமும் கிடையாது, இவர் வந்து இங்கேயே அனுப்பிடுறேன் வந்துட்டு நித்யானந்தா பிரபு ஸ்வரூப் தாமோதர் சாமி இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட சொல்லிட்டார், காலகிருஷ்ணதாச இனிமே எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எனக்கா இன்னைக்கு வந்து நம்மளோட தென் இந்தியா பயணம் அப்ப அவர் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. காலகிருஷ்ணதாஸ் அழுகுறாரு, மன்னிச்சிருக்கமா, நான் ஏதோ என்னையே அறியாமல் நான் செஞ்சுட்டேன், தவறு பண்ணிட்டேன், பெண் பின்னாடி நான் போயிட்டேன், போயிருக்கக்கூடாது, நிச்சயமா போய் ஏற்றுக்கிறேன். ஆனால் நித்யானந்தா பிரபு என்ன செஞ்சாருனாக்கா, சைத்தன்ய மகாபிரபு கை விட்டாலும் கூட நித்யானந்தா பிரபு காலகிருஷ்ணதாசை கைவிடுங்க. என்ன செஞ்சாருனாக்கா அவருக்கு இன்னொரு சேவையை உருவாக்கி கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, இப்போ வந்துட்டு மகாபிரபு இவ்வளவு நாள் தென்னிந்தியா பயணத்துக்கு போயிருக்காரு, ஏறக்குறைய 2 வருஷம் 3 வருஷங்கள் ஜெகநாத்பூரிக்கு வரல, தென்னிந்தியா யாத்திரைக்கு இங்கேயும் போயிருந்தாரு.
கடைசியாக வந்துட்டு பந்தல்பூர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி பூரி போயிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய பேர் வந்து நவதீப்பில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த தகவல் தெரியாது. இப்போ மாதிரி லைஃப் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க, நான் வந்து இங்கே வந்து விருந்தாவனத்துக்கு போனேன், ஐ லாஸ் மை ஹார்ட் இன் விருந்தாவன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ கடமை கடன் மகாராஜ் வந்து ஒரு முறை அவங்க சொன்னாங்க, ஐ லாஸ் மை ஹார்ட் இன் விருந்தாவன். அவர் சொன்னார், ஐ ஹோப் யூ லாஸ் யுவர் ஹார்ட் டு ரைட் பர்சன். ஸோ அந்த மாதிரி அப்போ வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடையாது, லைஃப் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சைத்தன்யா மகாபிரபு 2 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு தென்னிந்தியா பயணம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுக்கும் மனசுல வந்து ஒரு வேதனை, என்ன ஆச்சு மகாபிரபுக்கு, நல்லா இருக்காரா, எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடையாது அப்படின்னு வந்து அவங்களும் வந்து ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க நவதீப்பில். இப்போ நித்யானந்தா பிரபு சொன்னாருனாக்கா, யாராச்சும் தகவல் சொல்றதுக்கு அனுப்பணும் இங்கே வந்து நவதீப்புக்கு. ஸோ யார் அனுப்பலான்னாக்கா, நான் காலகிருஷ்ணதாஸ் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் மகாபிரபு, அவர் அனுப்பலாமா? மகாபிரபு பார்த்தாரு, நானே கைவிட்டாலும் கைவிட மாட்டேன், அனுப்பு, அவனுடைய இஷ்டத்துக்கு நீ செய், அவனுக்கு தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு காலகிருஷ்ணதாஸ் மறுபடியும் கிருஷ்ணனுடைய சேவையில மறுபடியும் கொண்டு வந்தாரு நித்யானந்தா பிரபு. பகவானே சில நேரங்களில் வந்துட்டு கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு அவங்களே வந்துட்டு இல்லை இவன் வேணான்னு சொன்னாலும் கூட நித்யானந்தா பிரபு விட மாட்டார். எப்படியாச்சும் நம்ம வந்து பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அவங்களுடைய அந்த முயற்சி. இதே போலதான் நம்ம இஸ்கான்ல இருக்கக்கூடிய அனைத்து குருக்களும் எப்பயாச்சும் நம்ம வந்து பகவானுடைய சேவையில எங்கேயாச்சும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தொடங்க வைக்கணும்ன்ற அந்த ஆசை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் நித்யானந்தாவுடைய ஒரு அம்சம். ஸோ ஒவ்வொரு குருவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நித்யானந்தா பிரபுவோடைய ஒரு அம்சம். ஸோ நித்யானந்தா பிரபு கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்தையுமே ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஒரு முறை வந்து ஜெயபதக மகாராஷ்டிரா வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து நித்யானந்தா பிரபுவோடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கும், கேட்ட மனசில் நித்யானந்தா. அப்போ அவர் சொன்னார், எப்படிப்பா உனக்கு கிடைக்காம இருக்கும், இப்போ வந்து ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெளியே, இங்கே வந்து மழையிலே நனையாம இங்கே வந்தாதான் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு, மழையில் நனையாம வந்தீங்க அப்படின்னு ஆச்சரியப்படும். ஆனால் மழை பெய்யும் போது எல்லோருக்குமே வந்து மழை தண்ணி கொஞ்சமாவது அவங்க மேலே படம் இல்லையா, அதே போலதான் நித்யானந்தா பிரபுவோடைய கருணை எல்லாருக்குமே போய் சேரக்கூடியது. யாரும் வந்து பட்சபாதம் பார்க்காத ஒருத்தர் நித்யானந்தா பிரபு. ஸோ எந்த ஒரு தவறு அளித்திருந்தாலும் கூட அதை எப்படியாச்சும் திருத்தி மறுபடியும் அனைவருமே வந்துட்டு மகாபிரபுவோடைய பாதத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் தான் அவருடைய விருப்பம். ஸோ அதனால தான் எல்லோருத்தையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு மகாபிரபுக்களுடைய சேவையில வந்து ஈடுபடுத்தினாரு. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் சந்தித்த ஒரு அந்த லீலை. மகாபிரபு நவதீப்பில் இருந்தாரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து பஞ்சதத்வால இருக்கக்கூடிய மற்ற 3 பேரும் அங்கே தான் இருந்தாங்க. கடாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், இவங்க எல்லாருமே வந்து அத்வைதாச்சாரியா எல்லாருமே வந்துட்டு நவதீப்பில் தான் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு நவதீப்பில் இல்லை, நவதீப் படத்துல யாருனாக்கா நித்யானந்தா பிரபு. ஸோ நித்யானந்தா பிரபு வந்து ஏக சக்கரத்தில் பிறந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு ஒரு வயசு 12 இருக்கும் போது மகாபிரபுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் 12 வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ 12 வயசா இருக்கும்போது மகாபிரபு இந்த பூமியில் தோன்றினார். அப்போ வந்துட்டு நித்யானந்த பிரபுவும் தெரிஞ்சது மகாபிரபு தோன்றிட்டாரு. இதுக்கப்புறம் மகாபிரபுவோடைய இந்த பூமிக்கு வந்த அந்த நோக்கத்துக்கு நானும் ஒரு கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுல அந்த ஆசை இருந்தது. அதே போல ஒரு சன்னியாசி அந்த நேரத்துல வந்து நித்யானந்தா பிரபுவை வந்து கூட்டிட்டு போனாங்க, அடை பண்ணிட்டு கூட்டிட்டு போனாரு. சில பேர் சொல்றாங்க லட்சுமிபதி தீர்த்தாரு, சில இடங்கள்ல மாதவேந்திர பூரின்னு போட்டிருக்காங்க. 2 பேரோட பேரும் பல இடங்கள்ல இருக்கு, லட்சுமிபதி தீர்த்தா, மாதவேந்திர பூரி. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டு பல இடங்கள் வந்து யாத்திரைக்கு போனாங்க, பல புனித ஸ்தலத்துக்கு போனாங்க, பல இடங்களுக்கு போனாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, ஏறக்குறைய 20 வருஷம் இந்த பயணம் போயிட்டு கொண்டிருந்தது. பல இடங்கள் போன பிறகு கடைசியாக அந்த பயணம் முடிவடைந்த இடம் எதுனாக்கா விருந்தாவனம். ஸோ நம்மளுடைய பயணமும் எங்க முடிவுனாக்கா விருந்தாவனத்தில் போய் முடியும். நம்மளுடைய தேடுதல், நம்மளுடைய பயணம்
எல்லாமே வந்து கடைசியை எங்க போய் முடியணும்னா விருந்தாவனத்துல போய் முடியணும். ஸோ விருந்தாவனத்தில் நித்யானந்தா வந்து வராரு. வந்த பிறகு அவருக்கே தெரியாம, அவருக்கே வந்து அறியாம அவருடைய கண்ணீர்லேருந்து தாரதாரையா கண்ணீர் வருது. அவருடைய பழைய ஞாபகம், ஏன்னா அவர் தான் வந்து இந்த காலத்துல பலராமராக வந்தார் இல்லையா. அந்த ஞாபகம், பழைய ஞாபகம். கிருஷ்ணர் கேட்கிறாரு, நீங்க கிருஷ்ணர், நீங்க கிருஷ்ணர், கிருஷ்ணர் எங்க தேடிக்கிட்டு இருக்காரு, கிருஷ்ணர் வரலையா, கிருஷ்ணர் எங்க இருக்காரு அது தேடுது. கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு யமுனை ஓரத்துல ஒரு இடத்துல வரும்போது சில கதைகளை வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மகாபிரபு வந்துட்டு கரையிலேருந்து அவங்க அப்பாவுடைய இறுதி சடங்கை முடித்துவிட்டு அவர் வந்து மாறி, அப்பதான் வந்து ஈஸ்வரர் போயிட்டு தீட்சை பெற்று அவர் வந்துட்டு இப்போ நவதீப்க்கு திரும்பி வந்திருக்காரு. இப்போ வந்து ஹரிநாம் சங்கீதத்தை வந்துட்டு அவர் வந்து இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சொல்லு கூடி ஹரிநாம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த தகவல் அவருக்கு விஷயம் சொல்றாங்க. இன்னும் சில கதைகள்ல வந்து வெறும் வந்துட்டு அவருக்கு வந்து அந்த வானொலி திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது அவருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு, மகாபிரபு நவதேவிக்கு வந்துட்டாரு, நீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க நவதேவிக்கு போகலாம் அப்படின்னு அந்த சத்தம் அவருக்கு கேட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பயணம் தொடங்கினது. எங்க போனாருனாக்கா நவதீப்புக்கு போனாரு. நவதீப் போயிட்ட பிறகு அவர் வந்து யோசிச்சாரு, கண்டிப்பா வந்து நவதீப்ல கிருஷ்ணர் இருந்தாருனாக்கா அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இங்க வந்ததுக்கு நேரத்துக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் நவதீப்புக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாருனாக்கா, நந்தன ஆச்சாரியர்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய வீட்டுல போயிட்டு தங்கியிருந்தார். அவர் சைத்தன்ய மாவை போய் பார்க்க போகல, பரிச்சை வைத்தார். உண்மையிலே கிருஷ்ணருக்கு தான் இவர் இருக்காருனாக்கா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்திருக்கேன், அதனால நான் வந்து விழிப்புணர்வு நான் வந்து காட்டிட்டு போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நவதீப்ல வந்த பிறகு நந்தன ஆச்சாரியருடைய வீட்டுல போயிட்டு அவர் வந்து யாருக்குமே தெரியாம அவங்க தங்கியிருந்தார். ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு உணர ஆரம்பிச்சது. ஒரு முறை வந்துட்டு அவருடைய அந்த சொப்பனத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு விஷயத்த, ஒரு அழகான விஷயத்த வந்து பார்க்க முடியுது. ஒரு தேரை வந்து அவர் பார்க்குறாரு. அந்த தேர்ல வந்துட்டு பலராமர் போற ஒருத்தர் வந்து ஒரு கதையோட ஒரு கலப்பையோட அந்த தேர்லேருந்து வெளியே வராரு. மகாபிரபு வந்து கேட்கிறாரு, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவர் வந்து சொல்றாரு, இது வந்து நிமாய் பண்டிதனுடைய வீடா, இது நிமாய் பண்டிதனோட வீடா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. கேட்ட பிறகு சொல்றாரு, நான் வந்துட்டு நிமாய் பண்டிதனை பார்க்க வந்திருக்கேன். சொல்றாரு, யார் நீங்க? நம்ம 2 பேரும் வந்து சகோதரர்கள், நாளை காலை வந்து அவருக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்துட்டு அந்த சொப்பனத்துல வந்தவர் சொல்லிட்டு அவர் தீர்வு போயிருக்காரு. மகாபிரபு காலையில எழுந்து பக்தர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, இங்க வந்து ஒரு புதிய பக்தர் வர போறாரு, இவர் வந்து பலராமர் போல இருக்கக்கூடியவர், அவரை நீங்க எல்லாம் போய் தேடணும், ஒவ்வொரு வீட்லயும் இந்த கிராமத்தை எங்கேயோ அவர் இருக்காரு, நீங்க போய் அவர் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்புறாரு. முக்கியமாக ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூரையும் ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் பண்டித் அவரையும் வந்து 2 பேரும் அனுப்புறாரு. இந்த 2 பேரும் அனுப்புறாரு, நீங்க தேடிக்குவாங்க. 2 பேரும் அனுப்புன பிறகு இவங்களும் போய் தேடுறாங்க. இந்த கிராமம் முழுவதும் தேடிட்டு இருக்காங்க. இங்க இவர் மகாபிரபு சொன்ன அந்த அடையாளத்தோட ஒருத்தர் இருப்பாரு, இங்க எங்க இருப்பாரு, ஒவ்வொரு வீட்டையும் தேடுறாங்க. கண்டுபிடிக்க முடியல. மகாபிரபு திருப்பி வந்து சொல்றாங்க, மகாபிரபு நீங்க சொன்ன அந்த அடையாளத்தில் இருக்கக்கூடியவங்க நாங்க யாருமே காண முடியல, யாருமே பார்க்க முடியல. மகாபிரபு சொன்னாரு, நித்யானந்தா என்பவர் ரொம்ப ரகசியமானவர், எல்லாரும் கண்ணுக்கும் தெரிய முடியாது, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்போ வந்து யார் வந்து மகாபிரபு தேடுறதுக்கு? ஹரிதாஸ். ஹரிதாஸ் அப்படி யாரு? ஹரிதாஸ் தாக்கூர் உண்மையிலே வந்து பிரம்மா இல்லையா? ஸ்ரீவாஸ் பண்டிட் அவர் யாரு? நாரதர். பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனவர், இந்த பிரபஞ்ச செகண்டரி கிரியேஷன் இல்லையா, அவர் தான் பண்ணாரு. அவருக்கு தெரியாம ஒரு இடம் இருக்க முடியுமா? தெரியாது. நாரதர் 3 உலகத்துக்குமே போகக்கூடியவர், அவருக்கு தெரியாத ஒரு இடம் இருக்க முடியுமா? ஆனா இவங்க 2 பேர்னாலையும் கூட நித்யானந்தா பிரபுவை கண்டுபிடிக்க முடியல. அதே போலதான் ஒரு உண்மையான ஆச்சாரியரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது சுலபம் கிடையாது.
It's not easy to find a true spiritual master. பல பேர் வந்து பல லாபத்துக்காக பல விஷயங்கள் சொல்லலாம், அவங்களுடைய சொந்த நோக்கத்துக்காக பல விஷயங்கள் சொல்லலாம். அவங்களாம் உண்மையான ஆச்சாரியர்களா மாற முடியாது. ஸோ ரொம்பவும் வந்து ரகசியமாக இருக்கக்கூடியது. இந்த நித்யானந்தா பிரபு எப்படி வந்துட்டு ரகசியமாக இருந்து ரகசியமாக தான் கொண்டு போனாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நந்தன ஆச்சாரியரோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நித்யானந்த பிரபு வந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அறிமுகம் செய்தார். ஒரு ஆச்சாரியர் வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அறிமுகம் செய்தார். ஒரு ஆச்சாரியர் கிடைக்கிறதுக்கு கிருஷ்ணனுடைய கருணை அவசியம். அதே போல கிருஷ்ணரை கிடைக்கிறதுக்கு ஆச்சாரியருடைய கருணை அவசியம். ரெண்டுமே மாற்றி மாற்றி வந்து தெரியும். சரிங்களா? சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.